ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஸ்வீட் பிடிக்காதவங்க கண்டிப்பாக ரொம்பவே குறைவு தான். விதவிதமாக ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு சேமியா கேசரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான அனுபவமாக இருக்கும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சேமியா கேசரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சேமியா கேசரி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு அணில் சேமியா பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு இந்த சேமியாக்கள் எல்லாத்தையும் ரொம்ப நீல வாக்கில் இருக்கனால சின்ன சின்னதாக நம்ம கையில் மசிச்சு விட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நசுக்கி விட்டு நம்ம உடச்சிட்டோம். இப்போ இதை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டாச்சு. ஒரு பாத்திரத்தில் இந்த சேமியாக்களை அப்படியே போட்டு இதை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சேமியாவை பார்த்திங்கன்னா நல்லா சிவக்க வறுத்து எடுத்துடாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி அதை ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு சைடு இது ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம இங்கிட்டு தாளிப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ண போகும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சை 15 அளவுக்கு அதை இதில் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இது கூடவே பார்த்திங்கன்னா 15 அளவுக்கு எடுத்துருக்க உடச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். இதை முந்திரி உலர் திராட்சை அது கூடவே பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய் சேர்க்குறோம். இதையும் இது கூட போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்க பால் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு தண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். ஒரு பாக்கெட் அணில் சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் 200 கிராம் பாலும் 200 கிராம் தண்ணியும் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துக்கலாம். நான் பாதி தண்ணியும் பாதி பாலும் கலந்துருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பால்லே செய்கிறா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இல்லை பால் இல்லை தண்ணியிலே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் 400 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அதிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க சேமியா இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி பாதியாக குறையணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதை சும்மா கிண்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சேமியா வந்துக்கிட்டு இருக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இது குறையட்டும். ஓரளவுக்கு தண்ணி 90% குறைஞ்ச பின்னால் இப்போ இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போது சர்க்கரை ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 250 கிராம் சரியாக இருந்துச்சு. நீங்கள் இனிப்பு கூட சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பாகவும் இருந்தாலும் நமக்கு தித்திப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ இது கரெக்டான அளவாக இருந்துச்சு. சர்க்கரை போட்ட பின்னால் நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் சர்க்கரை கரையிற வரையும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கிளறி விட்டு வந்தோம் அப்படின்னா இது தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக 400 ml தாங்க இருக்கணும். அதுதான் சரியான அளவு. தொடர்ந்து நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேமியா சூப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ சேமியா நல்லா தண்ணி வற்றிடுச்சு. அதோட சக்கரை நம்ம போட்டோம், அதுவுமே மெல்ட் ஆகி நல்லா சேமியாவோட கலந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நெய் மணத்தோட சூப்பரான டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நம்மளோட amalikitchens சேமியா கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.